நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த உணவக உரிமையாளரை பேசியதும் அதுக்கு அவர் மன்னிப்பு கூறியதும் நீங்க கடுமையா விமர்சனம் செஞ்சீங்க உங்களுடைய ட்விட்டர் பக்கத்து எக்ஸ்தலத்துல. எப்படி அதிமுக இதை அணுகு? இல்ல, ஒரு தொழில் முனைவோர் அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு மத்திய நிதி அமைச்சர் வந்து ஒரு தலைமையேற்று ஒரு கூட்டத்தை நடத்துறாங்கன்னா, ஒரு தொழில் முனைவோர் பொறுத்தவரையில் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவங்க தங்களுடைய அந்த கருத்துக்களை, அதாவது முரண்பாடுகள் இருக்கும், அந்த முரண்பாடுகள் பொதுவாகவே வந்து அவர்களை பொறுத்தவரை வந்து அந்த கூட்டத்தில் எடுத்துரைப்பது ஒரு வழக்கமும் ஒன்று, வாடிக்கையான ஒன்று. இதுதான் தொன்று நானும் பல கால அமைச்சராக இருந்திருக்கேன். 91லேருந்து ஒரு கூட்டம் நடத்தினா கூட சரி, அவங்கள பேச விட்டுருவோம். பேச விட்டு அந்த குறிப்புகள் எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் வந்து அந்த குறிப்புகள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறது தான் மரபு. இது கோயம்புத்தூர் பொறுத்தவரையில் அவர் வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் பொறுத்தவரையில் வந்து இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை வந்து ஜிஎஸ்டியில் 18-12 இருந்தது. அதை அன்னைக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் அன்னைக்கு ஜிஎஸ்டியில் நான் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அன்னைக்கு வந்து ஒரு 5% மொத்தம் குறைச்சோம். ஆனால் சில இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டுக்கு வந்து கூடுதலாக இருக்கும்போது அதுக்கு பிறகு கவர்மெண்ட் மாறிச்சு. இப்போ இருக்க அமைச்சரை பொறுத்தவரை அந்த ஜிஎஸ்டி மீட்டிங்கு போகிறதில்ல. நான் 40 மீட்டிங்கு மேலே நான் போயிருக்கேன். வெளியில் வந்து என்னென்ன வந்து தமிழ்நாடு சார்பில் முன்மொழிவு வைக்கப்பட்டது, தமிழ்நாடு சார்பில் என்னென்னலாம் வந்து முன்மொழிவு வைக்கப்பட்டதால அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டதான் சொல்லியிருக்கேன் நான். இப்போ அதெல்லாம் இல்லை, கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்கு, அது வேற விஷயம். நான் இப்போ அதுக்குள்ளே போயிடணும். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கூட்டம் நடத்துறது எதுக்கு? சும்மா வந்து கூடினோம் கலைஞர்ன்றா அவங்களும் வந்து எவ்வளோ வேலை இருக்குது. யாருக்கு? தொழில் முனைவோருக்கும். அமைச்சரம் வந்து கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கும் வேலை இருக்கும். ஆனால் கூட்டத்தில் வந்து ஒரு முன்மொழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துக்கள் வந்து ஒரு ஆரோக்கியமாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒன்றும் பார்த்தா ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டோ இல்லைனா வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த கடுஞ்சொற்களோ கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை வந்து அதன் பிறகு மறுநாள் கூப்பிட்டு அவரை வந்து போயிட்டு ஒரு எச்சரிக்கிற துணையிலையோ இல்லைன்னு அதை பார்த்தாலே, அந்த வீடியோ பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு தான். அதாவது ஒரு பிஜேபி பொறுத்தவரை ஒரு பண்ணையார் மாதிரியும், இவங்கெல்லாம் என்னமோ பார்த்தீங்கன்னா வந்து பண்ணையாருக்கு கீழே வேலை செய்கிற கொத்தடிமைன்ற மாதிரி வந்து அவங்களுடைய எண்ணங்கள். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவர் எழுந்து பவ்யமாக இருந்து ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் அந்த வீடியோனுடைய தோரணை இருந்தது. அந்த வீடியோ வந்து அவங்க கூப்பிட்டாங்க, அவர் அழைக்கப்பட்டாரா இல்லை இழுத்து வரப்பட்டாரான்றது வேற விஷயம். அதான் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது நேத்தோட வந்து அது போன பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து போய் கண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதில் அப்படி ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு ஒன்றும் செய்யலை. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை வந்து கொழுந்து விட்டு இருந்து இப்போ வந்து எங்களுடைய அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசிஸ்ட் முறை தான். ஒரு ஜனநாயகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் இருக்கணும் முதல்ல. ஆனால் அந்த கருத்து சுதந்திரத்தை பொறுத்தவரையில் இந்த ஆளும் வந்து இந்த பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்தவரை அது வந்து கருத்து சுதந்திரத்தோட வந்து சொல்ல விட்டுருக்கா இல்லை, அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா கூட்டங்களில் அந்த முரண்பாடுகள் குறித்து சொல்லும்போது அமைச்சர் என்ன சொல்லலாம்? ஆமாங்க, இதை மாதிரி இருக்குது, நாங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் உங்கள் மாநில அமைச்சரையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லுங்கள், நாங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி அதை வந்து அதோடு முடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் மறுநாள் இதை கூப்பிட்டு மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் அதுக்கு பயந்து போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு ஒரு கோயம்புத்தூரும் இன்னைக்கு தமிழ்நாடும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுவாக கோயம்புத்தூர் மக்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு சாஃப்டானவங்க. ஒரு ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா கோப கூட பட மாட்டாங்க. அதே அந்த ரோஷம் இருக்கும், புரியுதுங்களா? அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு ஒரு அவர் இழுத்து அறைக்குள்ளே வச்சு மிரட்டுறதுன்றது உண்மையிலே ஜனநாயகத்துக்கு வந்து விடுக்கப்பட்ட ஒரு சவாலாக தான் நிச்சயமாக இதை வந்து கருத முடியும். எனவே அந்த அடிப்படையில் பிஜேபி பொறுத்தவரை வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் இது. நாளைக்கு எந்த கூட்டம் வந்து பிஜேபி வந்து ஒரு ஆளும் வந்து பிஜேபி அரசாங்கம் கூட்டம் நடத்தினா கூட ஒரு தொழில் முனைவோர் போகவே மாட்டாங்க போல இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் அச்சுறுத்தலாக இருக்கு, இனிமேல் யாரும் பேசக்கூடாதுன்ற மாதிரி தான் அந்த கூட்டத்தினுடைய முடிவாக இருக்கு. ஆனால் இது வந்து மிக மிக ஒரு தவறான ஒரு அணுகுமுறை வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி எடுத்திருக்கு. அதனால தான் இது வந்து ஒரு ஒரு ஃபாசிசம் என்ற அடிப்படையில் ஒரு ஜனநாயகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமா இதை சொல்ல முடியும். அவங்க மாநில தலைவர் அண்ணாமலையும் சரி, வானதி சீனிவாசன் சரி, இந்த விஷயத்தை வந்து இதோட விட்டுருங்க, இது வந்து இது மாதிரி வீடியோ வெளியே வந்துடக்கூடாது, வந்தது வந்து தவறு அப்படின்றத சொல்றாங்க. எப்படி இல்லைங்க, இப்போ ஒரு வீடியோ வந்து வெளியிட்டுட்டு அதன் பிறகு போய் வந்து இதோட விடுனா இது என்ன? இது விளையாட்டு பிள்ளையாது? ஒரு தன்மானத்துக்கு விடுபட்ட ஒரு அறைகூவல் தானே இது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இதை வந்து விட முடியாது சொல்லுங்க? ஒரு
அவங்களுக்குள்ளேயும் முரண்பாடு. இது வந்து நாங்கள் எடுக்கலன்ட்டுன்னு திருமதி வானதி சீனிவாசனும் இவர் நாங்கள் தான் எடுத்தோம் அதுக்கு மன்னிப்பு கேட்டுனா, அப்போ வந்து பிஜேபி பொறுத்தவரை கேமராவோட சுற்றுறாங்க போல இருக்கு. அதுதான் வந்து நிதர்சனமாக எல்லோருக்கும் தெரிகிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரை என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டன்றது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கணும். ஆனால் ஆரோக்கியமான அந்த கருத்து சொல்கிறது கூட அந்த பிஜேபி ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இல்லைன்றது தான் பெரிய அளவுக்கு வருத்தம். அது இதனால் தொழில் முனைவர் அடுத்த கூட்டத்திலாம் கலந்து பண்ணலாம்னு நிச்சயமாக வந்து அது டவுட் தான் அது.